இலக்கிய தரம் உங்களுக்காக. தமிழ்தாய் வாழ்த்து. தென்பொதிகை பிறந்தவளே, தென்றலோடு வருபவளே, தன்பொருணை நதியோடு தவழ்ந்து வரும் தமிழ் தலைமகளே, அன்னைமடி கருவினிலே அறிந்து கற்ற தமிழ் மகளே, அன்னைமடி கருவினிலே அறிந்து நாமெல்லாம் அறிந்து கற்ற தமிழ் மகளே, தன்னுயிராய் தன்மூச்சாய் தான் கலந்த தாய் தமிழே, பொன்மகளே எம் தாயே, பூதலத்தை ஆள்பவளே, உன்னடியை சரண் புகுந்தோம் ஓடி வந்தே அருள்மம்மா, அன்னை தந்தை ஆசானை அன்பு கொண்டு வணங்குகின்றோம், அன்புடனே நல்லாசி அருளமக்கு தர வேண்டி என்று தமிழையும் தாய் தந்தையும் வணங்கி அமைப்பினுடைய புரவலருக்கும் அமைப்புக்கும் வாழ்த்தும் வணக்கமும் சொல்லி வருகிறது. ஐயா தளவாய் ராமசாமி தொடங்கிய புரவலர், ஐயா தளவாய் ராமசாமி தொடங்கிய புரவலர், ஐயா தளவாய் நாதன் தொடர்கிற புரவலர். தந்தை குணத்தின் குன்றன நின்றார், தந்தை குணத்தின் குன்றன நின்றார், தந்தை வழியே தனையரும் கொண்டார், தந்தை வழியே தனையரும் கொண்டார். பொருணை இலக்கிய புகழ்சேர் வட்டம், பொருணை இலக்கிய புகழ்சேர் வட்டம், பெருமை நெல்லையின் பேர் சொல்லும் வட்டம், அருமை பணியால் ஆள்போல் தழைக்கவே, அருமை பணியால் ஆள்போல் தழைக்கவே, முருகன் வணக்கம் மொழிந்தேன் பணிந்தேன். அவைக்கு வணக்கம். அன்பார்ந்த தாய்மாரே, அறிவார்ந்த ஆன்றோரே, பண்பார்ந்த பெரியோரே, படித்தோரே இளையோரே, இலக்கணத்தில் எழுதுவதால் இருமாப்பு கொள்ளேனே, யான் இலக்கணத்தில் எழுதுவதால் இருமாப்பும் கொள்ளேனே, தலைமை கவி யானென்றே தலைக்கணமும் கொள்ளேனே, பணிவு அன்பு உடன்பிறப்பு, என் பணிவு அன்பு உடன்பிறப்பு, பக்தி மனம் என் சிறப்பு, அணி சேர்ந்த கவி படைப்பு, அவையடக்கம் தனி சிறப்பு, தவறிருந்தால் பொறுத்தருள்வீர் தனையனென அருள் தருவீர், தவறிருந்தால் பொறுத்தருள்வீர் தனையனென அருள் தருவீர், கவிஞரெல்லாம் பாடுகையில் கைதட்டி மகிழ வைப்பீர், கவிஞரெல்லாம் பாடுகையில் கைதட்டி மகிழ வைப்பீர் என்று கவியரங்க முறைப்படி கவிதலைமை முதல்ல கவிதை பாட வேண்டும். மார்ச் திங்கள் 8ஆம் நாள் மங்கையர் தினமாக ஆங்கிலேயர் இட்டபடி நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதிலே 17 என்று எண்ணிக்கை வைத்தது அதன் தொகுப்பு 8 ஆகும். அந்த 8ஐ நினைவுபடுத்தும் பொருட்டு தான் 17ஆக தீர்மானித்தோம். அந்த வகையிலே நான் தலைமை கவி, தலைப்புக்கு உள்ளே செல்ல மாட்டேன், தலைப்பை தொட்டு செல்லுவேன். ஏனென்றால் உள்தலைப்பில் நான் புகுந்தால் உங்கள் கவி படைக்க சிரமப்படும் என்கிற அவை நோக்கப்படி மங்கையரின் மாண்பு பற்றி பொது தலைப்பில் பாடுகிறேன். மங்கையரின் மாண்புரைக்க வட்டம் வந்தோம், மங்கையரின் மாண்புரைக்க வட்டம் வந்தோம், மணக்கின்ற கவிபாடி மகிழ வந்தோம், செங்கருப்பில் சாரெடுத்து சுவைக்க வந்தோம், செந்தமிழில் புகழ்பாடி வணங்க வந்தோம். மங்கையரே இல்லாத மண்ணும் ஏது, மங்கையரே இல்லாமல் வாழ்வும் ஏது, மங்கையரே இல்லாமல் பிறப்பும் ஏது, மனிதர் இதை அறிந்தாலே வன்மம் ஏது. தாயாரே தொழுபவரே தலைமை ஏற்பார், தாயாரை தொழுபவரே தலைமை ஏற்பார், தாயார் போல் தாரத்தை தண்ணீர் சேர்ப்பார், தாயார் போல் தாரத்தை தண்ணீர் சேர்ப்பார். ஆயாவாம் செவிலியும் தான் அன்னை போலே, ஆசானாய் அத்தனையும் ஆனதாலே, ஆசானாய் அத்தனையும் ஆனதாலே, தூயமனம் கொண்டேதான் துதிப்போம் எல்லாம், தொழப்படுவார் தெய்வத்தால் துலங்கும் எல்லாம். யார் இத்தனை பேரை வழங்குறாங்களோ அத்தனை பேரையும் அந்த தெய்வம் வந்து தொழும், அவனுக்கு எல்லாம் தொடங்கும் அப்படிங்கிற அர்த்தம். ஆயகளை அனைத்திலுமே ஆற்றல் பெண்கள், அறிவியலில் கல்வியிலே அறிவால் பெண்கள், ஓயாமல் உறங்காமல் உழைப்பதாலே உச்சத்தை தொடுகின்றார் முயற்சியாலே, தேயாத வானமானார் தியாகத்தாலே, தேயாத வானமானார் தியாகத்தாலே, தெரிகின்ற தெய்வமானார் சக்தி போலே, மாயமான உலகம் இதில் வாழ கற்றார்,
மகவு பெற்று மதி தந்து வளர்க்கலுற்றார். வேய்குழல் போல் பேசுவதோ மருந்து சொல்லாம், மங்கையரின் சொல் மருந்து சொல்லாம். மெய் அறிவு அரணாகி பகையை வெல்லும், மெய் அறிவு அரணாகி பகையை வெல்லும். எத்தனையோ பிறப்பிங்கே எடுக்கக்கூடும், எத்தனையோ பிறப்பிங்கே எடுக்கக்கூடும். இடை சுமந்த கடல் அடைக்க எவரால் கூடும், இடை சுமந்த கடல் அடைக்க எவரால் கூடும். பத்தாவை காப்பதற்கு பக்தி செய்வாள், பாரிலவன் தலை நிமிகிற பாதை செய்வாள். முத்தான கலை மூன்றில் முந்தி நிற்பாள், முனைப்பான கூர் அறிவால் வென்று நிற்பாள். எத்திக்கோ நகரென்ன கிராமம் என்ன, இன்மாதர் செயலாலே இன்பம் என்பேன். அரசாட்சி செய்கின்ற ஆற்றல் உண்டு, அதை இயக்கும் மந்திரியாய் ஆளல் உண்டு. திறம் காட்டும் விளையாட்டில் தைரியத்தில், தேசநலம் காக்கின்ற இராணுவத்தில், பெரும்பேச்சு எழுத்தினிலும் பேறு பெற்றார். பெண்ணாலே ஆகாத ஏதும் உண்டோ, பெண்ணாலே ஆகாதது ஏதும் உண்டோ. சரிசமமாய் வாழ வேண்டும் சாற்றும் நீதி. சரிபாதி சிவன் தந்தார் சக்திவாதி, சரிபாதி சிவன் தந்தார் சக்திவாதி. ஆணெல்லாம் போதையிலே அழிய கண்டோம், ஆணெல்லாம் போதையிலே அழிய கண்டோம். இங்க வருகை தந்தவர் யாரும் அப்படி இல்லை. அனைத்திலுமே மங்கையரின் மாண்பை கண்டோம். பேணத்தான் வேண்டுகிறேன் பெண்டீர் உண்மை, பேணத்தான் வேண்டுகிறேன் பெண்டீர் உண்மை. பதியோடு பிள்ளைகளை போதையின்றி, பதியோடு பிள்ளைகளை போதையின்றி. ஆணவத்தில் அழிகின்ற அற்பர் கண்டு, அஞ்சாதிர் பெண்ணினமே ஆற்றல் கொண்டு. வீணர்கள் வேற்றுமையை வீழ்த்து பெண்ணே, வெற்றிக்கே மூலம் நீ நீ வைய கண்ணே, இந்த உலகத்தின் கண்ணை பெண்கள் என்ற அர்த்தத்திலே சொல்லி மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் கவிமணி. பெண்ணுக்குள் ஞானம் வைத்தான் புவியை பேணி காத்திடும் ஈசன் என்று சொன்னார் பாரதி. பெண்ணறிவு நுண்ணறிவு என்பது நமது முந்தையருடைய வழிகாட்டிய பழமொழி. இப்படி பெண்களுடைய மாண்பை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் கூட அந்த தாய்மைக்கு ஈடாக எதையும் சொல்ல இயலாது என்ற நல்ல கருத்தினை வலியுறுத்தி உட்தலைப்பாக முதலிலே தாய்மையை பற்றி கைபாட, அதற்கு முன்பாக சில குறிப்புகள். நான் மரபில் பாடியதால் எல்லோரும் மரபில் தான் பாட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எனக்கு புது கவிதையும் படைக்க தெரியும், அதிலே நான் பரிசு பெற்றிருக்கிறேன். என்றாலும் நீங்கள் சொல்லுகின்ற கருத்தை எளிமையாக அழகாக சிறப்பாக சொல்லுங்கள். கால அளவு 3 நிமிடம், சற்று அதிகமானால் ஒரு அரை நிமிடம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முதல் கவிஞராக நாம் தாய்மையை பற்றி பாடுவோம் என்ற நல்ல நோக்கிலே நண்பர் முனைவர் கண்ணன் அவர்களை அழைக்கிறேன். வாங்க. முனைவர் கண்ணன் முத்தமிழ் கவிஞர், இனியவர் நண்பர், இலக்கிய செம்மல், வானொலி அரங்கில் முழங்கிய நாவலர், தானும் தமிழுக்கு 8 நூல் தந்தவர், தாயின் மாண்பினை தலைமையில் கொண்டவர், தூய அன்புடன் தாய்மை கழி தருகிறார். இளைய அவர்களே, அவர்களை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். ஒர்த்தி சன் ஆஃப் தி ஒர்த்தி ஃபாதர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். தந்தைக்கு ஏற்ப புதிய மகனாக பிறந்து இன்றைக்கு இந்த அமைப்பை கைவிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பெருந்தகை. அடுத்து எனது கவித்தலைமை என்னுடைய 6 பேர் நண்பர் காப்பாபுரியார் அவர்களே, கவிஞர் முத்தை அவர்களே, ஏனைய கவிஞர்களே, பெரியவர்களே, தாய்மார்கள் அத்தனை பேரையும் வரைக்கும் கொள்கிறேன். எனக்கு தாயாக என்ற தலைப்பிலே என்னுடைய கவிதையை தருகிறேன். நல்ல இறை வேண்டல். சிந்தை நிறை சந்தி விநாயகனே, வந்தனம் செய்ய வந்தேன் உரை. எந்தையும் தாயில் எனக்கு நீயே, சந்த கை சாட்சி அவைத்தி பொருணை இளைய முருகல் பெம்மானே, நிதி காவலர் கருணாகர காந்தி அம்மானே, நூதனமாய் நூல் விளக்கம் தரும் புலவோரே, முத்தாய்ப்பாய் கவிதை தரும் முத்தான முத்தமிழ் கவிஞர்களே, தமிழ் சுவை மாந்த வந்திருக்கும் தமிழ் கவிஞர் பெருமக்களே, அனைத்தையும் தமிழால் வணங்கியிருப்பேன். சககவி 5ஆம் ஞாயிறோ தளவாயின் அருள் கொடை
கவிதை ஞாயிறு கவிவாட வந்த எண்ணர்மை கவிஞர்கள் நீவர் பொதிகை காற்றை வாசித்து பொருணை ஊற்றை நேசித்து வீடும் பெயருடன் நல்ல கவிதருக பொருணை தமிழ் அரங்கி உயிர் எழுத்தில் கவி தலைவி அன்பும் அறனும் ஒருங்கே உடையீர் ஆற்றல் மிக்க பேருந்து பணியீர் இனியவை பேசும் இன்பத் தருவே ஈகை திறன் இனிய தமிழே உண்மை பேசிடும் முற்பட்ட உயர்வே ஊக்கம் கொண்ட தொழில்நுட்ப பயிரே எளிய வாழ்வின் லட்சிய கோவே ஏற்றம் கொண்ட கவிதை ஊற்றே ஐயம் பிரிவு அற்ற அருந்தமிழ் திறனே 9 நிதியும் கொண்ட உயர்வே ஓங்கிய புகழுக்கு சொந்த உழைப்பே ஔவை தமிழுக்கு அரிய பதமே அதுவே உங்களுக்கு தனிப்பெருமை. கவிதை கரு மங்கையர் மாண்பில் குடியிருந்த கோயிலாம் அன்னையை பாட வந்தேன் அனைவரும் செவிமடுப்பீர். ஐயிரு திங்கள் கருவினிலும் ஆகாரத்திற்காக மார்பினிலும் அயர்வுறும் போது மடியினிலும் செய்த விளையலாம் வேணியிலும் இன்னும் பிழை இதயத்திலும் ஏன் நிற்கும் என ஈண்ட தாயை வணங்கி கவிதைக்குள் நுழைகிறேன். பஞ்ச மாதாக்களில் என ஈண்ட தாயே நீ முதல் தெய்வம். தரணி போற்றும் தாயாக வந்தாயே என்னை சேயாக தந்தாயே. நான் உன்னை மறந்தாலும் நாளெல்லாம் என்னை மறவா நலமுடை நாயகி நீ என்றும். சோதனையும் வேதனையும் சோழி போட்டு அடுக்கடுக்காய் வந்தாலும் அணிவகுத்து நின்றாலும் சாதனை தாமரம் சரமுடன் வீசி சாதிக்க பிறந்தவள் நீ என்றும். கருப்பைக்குள் அடை காத்து மூன்றெடுக்கு பாதுகாப்பு தந்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தில் தூளி கட்டி நேசத்தில் தாளாட்டி சீராட்டி நித்தம் நித்தம் நித்திரையை நீ தொலைத்து தனக்கென வாழாது மக்கள் செல்வங்களுக்காய் வாழும் மகத்தான மாண்புமிகு அன்னை நீ என்றும். உடல் வழியாய் உடல் தந்து உதிரத்தை குணமாக நீ தந்தே உயிருக்கு உணர்வுகளையும் அளித்த அன்புடை தெய்வம் நீ என்றும். உன்போல் உலகில் யார் வளரும் உன் தெய்வீக அன்புக்கு இணையேதுமில்லை இப்போதையில். உன்போல் உலகில் யார் வளரோ உன் தெய்வீக அன்புக்கு இணை ஏதுமில்லை இப்போதையில். ஞானம் கொண்டவர்கள் ஞானத்தில் தேடி அலைந்தாலும் மீண்டும் உள்ளே அமர முடியாத குருதி சிம்மாசனம் உன் விலைமதிப்பில்லா கருவறை என்றும். ஞானம் கொண்டவர்கள் ஞானத்தில் தேடி அலைந்தாலும் மீண்டும் உள்ளே அமர முடியாத குருதி சிம்மாசனம் உன் விலைமதிப்பில்லா கருவறை என்றும். மண்ணில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் சுவாசமாய் நீ இருப்பாய் சுதந்திரமாய் உயிர்கள் உலாவதுமே. இழந்தவன் ஆழமான தேடுதலும் இருப்பவன் இழப்பதும் தாயின் அன்பு மட்டுமே. மருந்தால் பெருங்காயங்கள் ஆறும் மறந்தாலும் ஆறாத காயம் உன் இழப்பு தானே. அந்த வகையில் காயங்கள் ஆறினாலும் கற்பனை சக்தி மாறினாலும் கனவுகள் கலைந்து போனாலும் என்றைக்கும் மாறாமல் நிலையாக இருப்பது நம்மை இந்த தெய்வம் நம்மீது வைத்த பாசமும் நேசமும். தாய் எனும் நந்தா விளக்கு இப்பூலையில் குடர்விட்டு விழுவதால் தான் பாசம் பந்தம் நேசம் அன்பு எனும் மின்னும் ஒளிவிளக்கு இவ்வுலகில் தொய்வின்றி தொடர்வாய் மின்னிக்கொண்டே இருக்கிறதே தாய்க்கு நிகழ்த்த. முனைவர் கண்ணன் சிறப்பாக தாயை பற்றி கவிதை தந்தார். அதிலும் எம்மை உயிரெழுத்துக்களால் உயர்வு செய்தார். வத்தாத கவிதை ஊற்றென்றார் எம்மை நன்றி ஐயா. குடியிருந்த கோவில் தாயின் கருவறை என்றார். தாயின் சுமந்த 3 விதத்தை சொன்னார். கருவில் மடியில் மார்பில். தாயே முதல் தெய்வம் என்றார். நாம் மறந்தாலும் மறவாத தெய்வம் தாய் என்றார். ஆற்ற ஒண்ணாத காயம் எதுவென்றால் தாயின் இழப்பென்றார். நித்திரையை துளைத்து நம்மை எல்லாம் காத்த தெய்வம் தாய். மீண்டும் நாம் இருக்க முடியாத ஒரு சிம்மாசனம் எதுவென்றால் தாயின் கருவறை தான் என்று உச்சமாக சொன்னார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கவிஞராக ஐயா சுப்பிரமணியனை அன்போடு அழைக்கிறேன். உள் தலைப்பிலே பக்தி என்ற தலைப்பிலே கவிதை வழங்க கவிதாயினி எஸ் வேதிகா அவர்களை அழைக்கிறேன். வேதிகாவை பற்றி சில குறிப்பு. வானொலி பேச்சாளர், வழக்காடு மன்றம், பட்டிமன்ற உரையாளர், வேதாந்திரிய பற்றாளர், வசனகவி படைப்பாளர், விருதாளர். வேதிகா கவிதாயினி வருக.
மங்கையரின் பக்தி வளம் தருக. உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையை வணங்கி, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்த குருவை வணங்கி, என் உயிர் மூச்சென என்னுள் நிறைந்து ஒளிரும் அன்னை தமிழை வணங்கி, நெல்லையின் எல்லையில்லா புகழ் கொண்ட பொருணை இலக்கிய வட்டம் 2000 நிகழ்வுகளை கடந்து ஈடிணையில்லா பெயர் பெற்றது. இத்தகைய மாபெரும் சபைதனிலே 2வது முறையாக கன்னித்தமிழ் படைக்க வந்திருக்கும் அடியேனும் செய்த புண்ணியம்தான் எத்தனையோ. கவியரங்க தலைமையேற்று ஊருக்கு பெருமை சேர்த்து தமிழ் குடிமகனின் பெயரை கொண்டு மரபு கவிதைகள் பல படைத்து தமிழையே உயிர் மூச்சென கொண்டு பப்பாக்குடி பைந்தமிழ் இலக்கிய அமைப்பை இடைவிடாது இயங்க வைத்து இன்ப தமிழுக்கு தொண்டு செய்து எண்ணற்ற அறிஞர்களை பேச வைத்து இளம் படைப்பாளர்களை ஊக்குவிக்கும் கவிஞர் பாப்பாக்குடி முருகன் ஐயா, இக்கவியரங்கத்தினை நெறிப்படுத்தும் தலைமை கவியான உங்களை வணங்குகிறேன். என்னோடு கவி பாடும் கவிஞர்களை வாழ்த்துகிறேன். தமிழமுதத்தை பருக வந்திருக்கும் நேசமிகு நேயர் நெஞ்சங்களை வணங்குகிறேன். இனி பக்தியில் மங்கையரின் மாண்பு எனும் பொருளில் எனது படைப்பில் உருவான கவிதையில் உங்களோடு பகிர்கிறேன். மகிமைகள் பல பொருந்திய மாண்புமிக்க மங்கையர்கள் இதிகாச காலத்திலும் இலக்கிய காலத்திலும் கல்வி அறிவு பெற்ற காலத்திலும் கடல் தாண்டி சென்று சுயமாய் பொருளீட்டும் காலத்திலும் மண்ணை ஆழ்வதிலும் விண்ணில் தடம் பதிப்பதிலும் சிந்தனையில் உயர்ந்து சிகரம் தொடுவதிலும் சீர்தூக்கி பார்க்கும் பண்பாட்டிலும் தாய் வழியை தடம் பதிக்கும் பாரம்பரியத்திலும் கடமை தவறாத குடும்ப பொறுப்பிலும் கண்ணியம் தவறாத நேர்மையிலும் நிதானம் இழக்காத பொறுமையிலும் பாரத மண்ணிற்கோர் பெருமை சேர்க்கும் மாதர்குல மாணிக்கங்கள் பக்தியில் திளைத்து ஞானத்தில் படுத்து ஆன்மாவில் லயித்து இறையோடு இணைந்து தெய்வ பலத்தோடு மானுடம் பயனுற அவள் செய்யும் வேள்விகள் தான் எத்தனை எத்தனை. இந்திய பெண்கள் மேன்மை பொருந்தியவர்கள். அதிலும் அன்னை தமிழ் தந்த தமிழக பெண்கள் தன்னிகரில்லா தனித்துவம் பெற்றவர்கள். கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாது கல்யாணம் வேண்டாள், திருப்பாவை தந்து தனி பாவையாக திகழ்ந்தாள், பக்தியோடு வைராக்கியம் கொண்டு அந்த பரந்தாமனை கைப்பிடித்தாள், நானிலம் போற்ற நாராயணனை துணையாய் கொண்டார். அழகை விரும்பும் மங்கையர்களின் மத்தியில் பேயுருவம் கொண்டு கைலாய நாதனை காண தலையாலே நடந்து தனியிடம் பெற்றார். 63 ஒருவராய் அமர்ந்த நிலையில் ஓரிடம் பெற்றாள். எம்பெருமான் ஈசனே அம்மையே என்றழைக்க தாயும் தந்தையும் இல்லா தரணியை ஆளும் தனிப்பெரும் கருணையை அம்மையே என்றழைக்க வைத்தாள் காரைக்கால் அம்மையார். சமண சமயத்தில் மானா மனநிலையில் மயங்கிய தமையனாரை சிவநிலையை உணர்த்தி சிந்தனையில் தெளிவு பெற வைத்தவர். சூளை தந்து ஆட்கொண்ட சிவனாரை பாடி பரவி பக்தி கொள்ள வைத்து திருநாவுக்கரசர் எனும் திருப்பெயர் கொண்டவராய் மாற்றிய பெருமையெல்லாம் திலகவதியாரையே சாரும். 63 தமையனோடு தானும் இடம் கொண்ட மங்கையர் திலகம் அல்லவா? அறம் செய்ய விரும்பு 6வது சினம் என்று துவங்கி 100 அறநெறிகளை ஆத்திச்சூடியாய் தந்து அகமதை தூய்மை செய்து ஜெகமதில் வாழ்வாங்கு வாழ வழி சொன்ன பாட்டி அல்லவா நம் அவ்வை பாட்டி அல்லவா? இளையவனுக்கு அறிவுரை கொடுத்து மூத்தவனுக்கு அகவல் கொடுத்து அர்த்த நாரீஸ்வரருக்கு ஆனந்த தாண்டவம் உரிய நல்லிசை கீதம் கொடுத்து ஒன்றானவன் உருவில் 2ஆனவன் உருவான செந்தமிழில் 3ஆனவன் என்று எண்களில் வரிசைப்படுத்தி அந்த எம்பெருமானின் புகழ் பாடிய நமது மூத்த தாய் அல்லவா? பக்தியை பரவச் செய்த மூத்தவள் அவள் அல்லவா? வேடுவ குலத்தில் பிறந்திட்ட சபரியும் தான் ராமனின் மீது கொண்ட பக்தியால் கனிகளை தான் சுவைத்து தரம் விரித்து பக்குவமாய் சமைத்து தயாளனுக்கு உபகையுடனே உண்ண தந்து உலக மக்களுக்காய் பம்பை நதியை தூய்மையடைய வேண்டியதும் தாயே உன் பாதம் பட்டாலே பம்பை புனிதமாகுமே என்றுரைத்து ஆசிகளை அருளி செய்தார் அந்த புண்ணிய புருஷர். சபரியின் மலை போன்ற பக்தியாலே அவள் வாழ்ந்த மலை அதுவும் சபரிமலை என்றாச்சு. தமது பக்தியால் தங்களை உயர்த்தி தரணியையும் ஏற்படுத்தி தாழ கிடப்பாரை தாங்கி பிடித்து தன்னிலை விளக்கம் கொடுத்து இறை வழிபாடை உணர்த்தி இச்சகம் தன்னை நீதனவே ஆக்கி சமைத்து இன்றளவும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்ற பக்தி பாவையர்கள் ஏராளம் ஏராளம். அவர்களை எல்லாம் இக்கவியரங்கினில் பட்டியலிடவே மணித்துளிகளும் தான் போதாதே போதாதே. பல்வேறு பரிணாமங்களில் பக்குவமாய் பண்புடனே விழுந்துளிரும் மங்கையர்களை போற்றிடுவோம், பார்ப்புகளை ஏற்றிடுவோம். வாய்ப்புக்கு நன்றி.